நானும் யோசிக்கிறேன். அண்ணா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம்? ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ விரும்புறவன் நல்லவனா இருந்தா முறையோட வருவான். கவலைப்படாதம்மா, அழாதம்மா. என்ன டாக்டர் இவ்வளவு லேட்டா போறீங்க? ஒரு அவசரமான ஆபரேஷன் முடிச்சிட்டேன், வரேன். குட் நைட். ஓகே, குட் நைட். என்னம்மா, என்ன விஷயம்? என் பாட்டிக்கு உடம்பு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. உன் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் தான். பாப்பு பார்க்கலாம். வாங்க. இந்த இன்ஜெக்ஷன்லயே குணமாயிடும் நினைக்கிறேன். எதுக்கும் காலையில வந்து பார்த்து போறேன். ரொம்ப நன்றி டாக்டர்.
என்னாச்சு? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, தூக்கம் வரல. ஆமா, நீங்க இவ்வளவு லேட்டு? ஒரு அவசர கேஸ். பாவம் கிழவி, நான் போகலைன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா செல்வம், யாரோ ஒரு பொண்ணுகிட்ட நீ ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கியாமே. அது வந்து சரி, அவ யாரு என்னன்னு உங்க அண்ணி கிட்ட சொல்லு. கூடிய சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஏன்னா தேங்க்ஸ்? உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான்டா. வெக்கத்தை பாரு. ஏய், ராத்திரி எல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்காத, தூக்கம் வராது. குட் நைட். குட் நைட். டாக்டர் சார், டாக்டர் சார், எங்க இந்த பக்கமா வந்திருக்கீங்க? நேத்து ராத்திரி ஒரு பேஷண்ட பாக்குறதுக்காக வந்தேன். மறுபடியும் பார்க்கணும். ராத்திரி நேரத்துல வந்ததுனால வீடு கரெக்டா தெரியல. இந்த பக்கமா? யாரும் கொடுத்தனமே இல்லையே. ஒரு வீடு இருக்கே, நான் நேத்து ராத்திரி தானே பார்த்துட்டு வந்தேன். வீடா? இல்ல டாக்டர், இந்த பக்கமா ஒரு பாழடைஞ்ச வீடு தான் இருக்கு. எஸ், அந்த பாழடைஞ்ச வீட்டுல தான் நான் பேஷண்ட பார்த்தேன். எனக்கு தெரியாம அந்த வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கே. நானும் பாக்குறேன். வாங்க டாக்டர். நேத்து ராத்திரி நான் போட்ட ஊசி மருந்தோட பாட்டு. அந்த கேள்வி இங்கதானே படுத்திருந்தா? டாக்டர், நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீடு இப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது? டாக்டர். மணி 10க்கு மேல ஆக போதே, படுக்க வரக்கூடாதா? நீ போய் படுத்துக்க, நான் படிச்சுட்டு வரேன். இங்க பாருங்க ப்ளீஸ். இந்த புக்க நாளைக்கு படிச்சு கூடாதா? ஏன் தோணுதானங்கிற? இத பார், நான் படிச்சுட்டு சீக்கிரமா வந்துறேன். நீ போய் படுத்துக்க. போமா.
மிஸ்டர் செல்வம், உங்க அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், ஹார்ட் அட்டாக் வரணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லீங்களா? அவருக்கு எந்த விதமான கெட்ட வழக்கமும் கிடையாது. பயத்திலயும் வரலாம், டென்ஷன்லயும் வரலாம். சில விஷயங்களுக்கு காரணமே தேவையில்லை. அண்ணனை பொறுத்தவரையில டென்ஷனோ பயமோ எதுக்குமே சான்ஸ் இல்ல டாக்டர். நீங்க வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சு என்ன பண்றது டாக்டர்? நடக்கக்கூடாது நடந்து போச்சு. நான் வரேன் டாக்டர். இதை பாருங்க மிஸ்டர் செல்வம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்க உங்க மனசை தேத்திக்கிட்டு அம்மா அன்னைக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். கங்கையின் நீரா
அம்மா அம்மா அழாதம்மா. மஞ்சு, அம்மா, நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? என்ன என்னடா செய்ய சொல்ற? பெத்து வளர்த்தவடா நான். என்னால அழாம இருக்க முடியலையே. கட்டின பொண்டாட்டியையும் இந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டானே. ஐயோ, இதையெல்லாம் பார்க்கணும்னு கடவுள் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காரு. இன்னும் என்னென்னத்த பார்க்க போறனோ? எல்லாம் என் தலை எழுத்துடா, என் தலை எழுத்து. என்னடா வண்டியில டீ தூளுங்க. எங்க கொண்டு போற? வழக்கமான இடத்துக்கு தான். அப்படியா? வழக்கமா இந்த ரூட்ல தான் போவீங்களோ? உண்மையை சொல்லு. இந்த சரக்கு எங்க எடுத்துட்டு போற? என்னடா, சரக்கெல்லாம் ஒழுங்கா ஏத்தி அனுப்பியாச்சா? அது நேரம் போய் சேர்ந்துருக்கண்ணே. வெரி குட். செய்யறது எந்த தொழிலா இருந்தாலும் அதுல கரெக்டா இருக்கணும். அண்ணே, என்னடா பண்ணி என்னாச்சு? சரக்கு கொண்டு போய் சேர்த்துட்டியா? சரக்கு அந்த மேனேஜர்ட்ட மாட்டிடுச்சு. நீ என்னடா சொல்ற? வழக்கமான ரூட்ல தான் போனேன். அந்த மேனேஜருக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல, நடு ரோட்ல சரக்கு பிடிச்சிட்டான். சரக்க புடிச்சிட்டானா? நீ இல்ல, அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். அந்த மேனேஜர் ஒரு விஷயத்துல தான் இடைஞ்சலா இருக்கான்னு நினைச்சேன். இப்ப நம்ம தொழிலுக்கே உழ வச்சுட்டான். இனிமே லேட் பண்ண நாள் குறிச்சிட வேண்டியதான். குறிச்சாச்சு. இனிமே நீங்க எனக்கு நாள் குறிக்க வேண்டாம். நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ இங்க என்ன எதிர்த்தவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏய் பழனி, சொல்லுண்ணே. இவனை அழகா பார்சல் பண்ணி நம்ம சரக்கோட
உங்க ஆளுங்க என்ன பார்சல் பண்ணி அனுப்புறதா சொன்னாங்க. அவங்களோட சேர்த்து ஒன்னையும் பார்சல் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்து அடாடா. செல்வம், செல்வம், என்னம்மா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்ன விஷயம்? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு கல்யாணமா? ஆமாப்பா. அம்மா, அண்ணன் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்னமா அவசரம்? அதுவும் அண்ணி என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? உன் அன்னைக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அன்னிக்கு கெட்ட பேரா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அவ வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை இழந்துட்டா. இந்த நேரத்துல கல்யாணம் ஆகாத ஒரு பையன் வீட்டுல இருந்தா ஊர்ல 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு சுமங்கலி உடனே வரணும்பா. அன்னிக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டாச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணையே பார்க்கலான் இருக்கோம். உங்க இஷ்டம். என் புள்ள வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. பெரியவங்களா பார்த்து அந்தஸ்து தகுதின்னு சொல்றதை விட மனசுக்கு பிடிச்சவங்கள வாழ வைக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறவா நான். என் பெரிய மகன் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்க குடும்பத்துல என் பொண்ணு மருமகளா வர்றானா அதை விட எனக்கு வேற சந்தோஷமே கிடையாது. நாளை கூட கடத்த வேண்டாம், வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உடனே செய்யற அளவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆடம்பரமா செய்யணுமேன்னு யோசிக்காதீங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. அண்ணன் சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தவ. அதனால நான் அவளை செல்லமா வளர்த்துட்டேன். நீங்க தான் அவளை நல்லபடியா. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இப்ப இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. நல்லதுமா. இங்க வாமா, அத குடுமா. இந்தா போட்டு விடு. சரிம்மா. இப்படி வாமா. கல்யாண பெண்ணே வாடி கண்ணே உன்மேலாடை நான் தானே. வாய் பேசக்கூடாது, உன் கண்கள் பேசலாம். நீ தூங்கக்கூடாது, என் பாடல் கேட்கலாம். உன்னை பார்த்தால் ஆசை தீராது. கல்யாண பெண்ணே வாடி கண்ணே உன்மேலாடை நான் தானே. வாய் பேசக்கூடாது, உன் கண்கள் பேசலாம். நீ தூங்கக்கூடாது, என் பாடல் கேட்கலாம். உன்னை பார்த்தால் ஆசை தீராது.
பிறர் உன்னை பார்த்தால் ஆகாது. கண்ணென்று யார் சொன்னது விண்மீன்களை? கலைமானம் உன் போலாகாது. அஞ்சும் கெஞ்சும் கொஞ்சும் நல்ல பேடை அள்ளும் என்னை கொல்லும் இந்த ஒரு பார்வை. வாய் பேசக்கூடாது, உன் கண்கள் பேசலாம். நீ தூங்கக்கூடாது, என் பாடல் கேட்கலாம். உன்னை பார்த்தால் ஆசை தீராது. கண்மணி அசைந்தாலும் தேகம் தாங்காது. இப்போது என் பிள்ளையை தாலாட்டடி. இசையில்லை என்றால் தூங்காது. நல்ல நல்ல மாதம் 5 போகும். துள்ளி துள்ளி பிள்ளை வந்து விளையாடும். கல்யாண பெண்ணே வாடி கண்ணே, மேலாடை நான் தானே. வாய் பேசக்கூடாது, உன் கண்கள் பேசலாம். நீ தூங்கக்கூடாது, என் பாடல் கேட்கலாம். உன்னை பார்த்தால் ஆசை தீராது. இங்க எப்படி பாழடைஞ்சு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் நேரத்தில் அப்படி பார்த்ததே இல்லையே. என்னங்க பேய் பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? நான் ஐயோ வந்து இந்த வீட்டுல ஒரு அதிசயத்தை காட்டுறேன் பாரு. அதிசயமா? பாரு, நீ பாரு. உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அதிசயத்தை காட்டுறேன்னு சொல்லி புஸ்தகத்தை எல்லாம் காமிக்கிறீங்க. இங்கதான் பார்த்தேன். இங்கேதான். இதுக்குதான் முழிச்சுக்கிட்டே கனவு காணக்கூடாதுன்னு சொல்றது. பேசாம வாங்க, பெருசா அதிசயம் காட்டுறேன். அண்ணா, இந்த மேனேஜரால இவ்வளவு நாளா நம்ம ஜெயில இருந்துட்டோம். எஸ்டேட்ல நமக்கு வேலையும் போச்சு. இனிமே நம்ம என்னென்ன செய்யறது? அவனால நமக்கு வேலை மட்டும் போலடா, அண்ணன் ஆசையா அடைய துடிச்சுக்கிட்டு இருந்த அண்ணமும் போயிட்டா. அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. கரெக்ட். எதிரிங்க கிட்ட சவால் விட்டு மோதுறதை விட நமக்கு எதிரிங்களே இல்லாம பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இன்னைக்கே முடிச்சிடலாமா? அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? இன்னைக்கு சாயங்காலம் அவன் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு புறப்படுவான். ஆனா அவன் வீட்டுக்கே போய் சேரக்கூடாது. நல்லவங்க எல்லாம் கடவுள்கிட்ட தாண்டா போய் சேரணும். புறப்படுங்க.
இப்பதான் மாமியார் வீட்டுல வந்தீங்க, அதுக்குள்ள மறந்துட்டியா? இன்னொரு தடவை உன எங்கேயாவது பார்த்த சும்மா பிரிச்சு மேஞ்சிருவேன்.